அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். அதே போல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. பரப்பாவ வைகாசி 6 இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் மே 20, 2026. இன்று சதுர்த்தி திதி கடைபிடிக்கப்படுகிறது. அதே போல் இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை 11:13 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். திதி இன்று மாலை 4:38 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் கேட்டை, மூல நட்சத்திரம். ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிகம், தனுசு. சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பண்ண பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 4:30 5:30. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை வாக்கு இல்லாதவங்க பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோட சுபவாரியை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று புதன்கிழமை என்பதால் புதன் பகவான் தான் ஓரநாதன், அவரே இன்று கதாநாயகன். புதன் வாரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த புதன் வார முன்னாடி சுக்கிர வர 1 மணி நேரம் இயங்கும். புதன் வர முடிந்ததும் சந்திர வர 1 மணி நேரம் இயங்கும். இந்த 3 மணி நேரம் நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ராவகாலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12, சூலம் வடக்கு. இந்த குளிகை டைமில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, அது தீவினையை ஏற்படுத்தும். சூலம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் இந்த வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூர விளக்கு ஏற்றணும். இன்று வடக்கு தசை நான் வழி செல்வதால் அவர் வழியிலேயே செல்வது சிறப்பு. நீங்கள் கற்றுக்கொண்டு